ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி உங்களோட கிட்னி ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5ன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் டாக்டர் உங்களை பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்துலேயே டயாலிசிஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை டயாலிசிஸ் உண்டான கவுன்சிலிங் போகணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் ஒரு கிட்னி ஃபெயிலியர் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு தெரிந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்கள் கிட்னி எந்த ஸ்டேஜில் இருக்குது, உங்களோட இஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்குது, உங்களோட யூரியா கிரியாட்டினின் எவ்வளோ இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தண்ணி குடிக்கும் அளவை சரியான முறையில் எடுக்கணும். ஏன்னா கிட்னி ஃபங்க்ஷன் ஆல்ரெடி குறைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் 2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன், நிறைய தண்ணி குடித்தா கிட்னி நல்லா வேலை செய்யும் அப்படின்னு ஒரு தவறான புரிதலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிட்னி இனி வேகமாக மோசமடைஞ்சிட்டே போகும். அதனால இந்த கிட்னி மோசமாகாமல் தடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். கிட்னி எவ்வளோ தண்ணி குடிக்கணும் அப்படின்றத சரியான முறையில் உங்களோட வெயிட்டு, உங்களோட ஹைட்டு, உங்களோட யூரின் அவுட்புட் இதை வச்சு நம்ம டிசைட் பண்ணணும். இரண்டாவது சாப்பாட்டு முறைகள், என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணும், என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் சரியான முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஃபஸ்ட் இந்த கிட்னி டிசீஸ்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், அதாவது ஒரு ஸ்டாப் நீங்கள் பண்ணிடுவீங்க. அதை விட மோசமாகாமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். மூணாவது, எதனால் இந்த கிட்னி பிரச்சனை வந்துச்சு, இனிப்பு நீர்னாலையா, இல்லை ரத்த கொதிப்புனாலையா, இல்லை வேறு ஏதாவது, அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னாலையா, இல்லை உங்களுக்கு கிட்னி பகுதி, இல்லை கிட்னிலேருந்து வெளியாகக்கூடிய அந்த பைப், அதாவது யூரிட்டர்னு சொல்லுவாங்க, அந்த யூரினரி ட்ராக் எதுலையாவது அப்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது கல் மூலியமாக அடைப்பு இருந்து உங்கள் கிட்னி ஏதாவது வீங்கி இருக்கா, இல்லை கிட்னியில் தண்ணி கட்டி இருக்கா அப்படின்றத ஸ்கேன் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா கிட்னி சுருங்கி இருக்கும். ஸோ அதனால் எந்த காரணத்தினால வருது, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐஜிஏ நெஃப்ரோபதி, இல்லைனா லைக் லூப்பஸ் நெஃப்ரைட்டிஸ், இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் மூலியமாக உங்கள் கிட்னி பாதிச்சிருக்கான்றத அந்த காஸ் ஆஃப் த கிட்னி டிசீஸ் கண்டுபிடிக்கணும். நாலாவது, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் இரத்த ஓட்டத்தை சரியாக சீரமைப்பு பண்ணணும். ஏன்னா இரத்த ஓட்டம் சரியில்லாத காரணத்தினால கூட உங்கள் கிட்னி ஃபங்க்ஷன் இன்னியும் குறைய ஆரம்பிக்கும். ஐந்தாவது, நீங்கள் செய்ய வேண்டியது, இது ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இப்பயே நான் சொல்லிடுறேன், உப்பு அளவை தயவு செஞ்சு குறைச்சிருங்க. ஸோ கிட்னி பிரச்சனை இருக்குது, உப்பு நான் நல்லா ருசியாக தான் சாப்பிடுவேன், எனக்கு வெளியில் போய் நான் ஒரு விருந்துக்கு போகும்போது இஷ்டப்பட்ட மாதிரி சாப்பிடுவீங்கன்னா இந்த கிட்னி நோயை தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்களே தவிர்த்துக்கிறீங்க அப்படின்றத அர்த்தம். ஸோ அதனால் இதை பற்றின மேல் விவரங்கள் உங்களுக்கு வேணும், எங்களோட ஆலோசனை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ் உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களை நீங்கள் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.